Question number 2 read பண்ணுறேன். Express 1/13 in decimal form. Find the length of the period of the decimals னு கேட்டிருக்கான். ஸோ 1/13 தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். 1/13 தசம வடிவில் எழுதுக. அதன் தசம எண்ணின் கால முறைமையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1/13க்கு வந்து இது டெசிமல் ஃபார்முக்கு நாம் கன்வெர்ட் பண்ணணும். சொல்யூஷன் பார்த்துடலாம். ஸோ 1/13 அதை வந்து நம்ம டெசிமல் ஃபார்முக்கு மாற்றுறதுக்கு நம்ம டிவைட் பண்ணுறோம். 13 அவுட் சைடு, 1 வந்து இன்சைடு, 1 வந்து நாட் பாசிபிள். ஸோ பாயிண்ட் வச்சு நான் 0 ஆட் பண்ணுறேன். அப்போவும் 10 தான். ஸோ நாட் பாசிபிள். ஸோ 1 more 0 ஆட் பண்ணுறேன். ஸோ 100 மாறுது. நவ் பாசிபிள். இன் 13th டேபிள் நவ் பாசிபிள். ஸோ 7 டைம்ஸ் வருது. 7 into 13 91. ரிமைனிங் 9 கிடைக்குது. எகெயின் பாசிபிள் இல்லை. ஸோ 0 ஆட் பண்ணுறேன். 13 into 6 78. ஸோ ரிமைனிங் 12 பாசிபிள் இல்லை. ஸோ 0 ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் 9 into 13 117. ஸோ ரிமைனிங் 30 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு 2 into 13 26. ரிமைனிங் 4 பாசிபிள் இல்லை. 0 ஆட் பண்ணுறேன். ஸோ 13 into 3 வந்து 39. ரிமைனிங் எனக்கு 1 கிடைக்குது. ஸோ இங்கே ரிமைனிங் 1 வந்துருச்சா? இப்போ எகெயின் நான் 2 0 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணேன்னா இதே ப்ராசஸ் வந்து எகெயின் கண்டினியூ ஆகும். ஸோ அதுதான். ஸோ அதுங்காட்டி நான் இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ 1/13 இதோட வேல்யூ என்னன்னு எழுதியிருக்கேன். 0.076923 இதுதான் எழுதியிருக்கேன். பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ வேல்யூ இருக்குது? 1 2 3 4 5 6. ஸோ லென்த் ஆஃப் த பீரியட் ஆஃப் த டெசிமல் வந்து 6 அப்படிங்கிறத இதோட ஆன்சர். ஏன் நான் இங்கே 1ஓட ஸ்டாப் பண்ணேங்கிறத நான் சொன்னது புரிஞ்சுதான்? பிகாஸ் இங்கே 1 இருக்குது. ஸோ எகெயின் ஐ நீட் டு ஆட் 2 zeros. 2 0 நான் ஆட் பண்ணேன்னா இந்த ப்ராசஸ் எகெயின் கண்டினியூ ஆகும். இது அப்படியே எகெயின் கண்டினியூ ஆகும். ஸோ அதுங்காட்டி தான் நான் இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு இதவே என்னோடய ஃபைனல் ஆன்சரை நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபைனல் ஆன்சர் இது தான். பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ டெசிமல்ஸ் இருக்குதுன்னு நான் கவுண்ட் பண்ணேன். கவுண்ட் பண்ணதில் எனக்கு 6 கிடச்சிது. ஸோ அவங்க கொஸ்டினில் கேட்டிருக்கிறது என்ன? லென்த் ஆஃப் த பீரியட் ஆஃப் த டெசிமல் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அது டெசிமல் வேல்யூ என்ன? 6 அப்படிங்கிறது தான் இதுக்குரிய ஆன்சர். இதுதான் சொல்யூஷன். ஓகேங்களா?